மதுரையில் தொடரும் மூதாட்டிகள் கொலை சம்பவம் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகநாத், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரையில் தொடரும் மூதாட்டிகளின் கொலைகள் அடுத்தடுத்து நகை பணத்திற்காக இந்த கொலை நடைபெறுகிறதா என்று தற்போது காவல்துறையினர் பல்வேறு வகையாக விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று பார்த்தீர்களானால் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை, குறிப்பாக மீனாட்சி மிஷன் என்ற மருத்துவமனையில் பணிபுரியும் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியான முத்துலட்சுமி என்பவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் வழக்கம் போல் நேற்று இரவு பணிக்கு சென்றிருக்கிறார். அந்த நிலையில் பார்க்கும்போது இன்று காலை பார்க்கும்போது அவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில அவர் காதில் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போயிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நகைக்காக மூதாட்டியை யாரையும் கொலை செய்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் தற்போது மதுரை மாட்டுத்தாவணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் அடுத்தடுத்து 3 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில நகைக்காக மூதாட்டிகளை குறிவைத்து மர்ம கும்பல் அந்த கொலை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்களா என்ற கோணத்திலும் தற்போது காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி மதுரை திருமங்குளம் வாகைக்குளம் மாயனார் நகர் பகுதியை சேர்ந்த மூதாட்டி காசம்மாள், அவருக்கு வயது 70, அவர் பாத்தீங்கன்னா 65 பவுன் நகைக்காக கொலை செய்யப்பட்டார் என்ற நிலையில நேற்று மதுரை மேலூர் பகுதியை சேர்ந்த பாப்பு, அவருக்கு வயது 60, அந்த மூதாட்டியும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விரகனூர் பகுதியில தோப்புக்குள்ள 56 வயதுடைய பெண் ஒருவர் கொலை செய்து ஒரு வாரத்தில் 3 கொலைகளானது நடைபெற்றுள்ள நிலையில இன்று மேலும் ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் மதுரை மக்கள் மத்தியிலே பாத்தீங்கன்னா பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மூதாட்டிகள் சாலைகளில் சகஜமாக நடந்து செல்வதற்கு அச்சம் ஏற்பட்டக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த மர்ம கும்பலை தற்போது தீவிரமாக தேடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.